மணி 6 மணி ஆச்சுங்க. பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகுது. சத்தியமாக முடியல, பேசவும் முடியல. அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது பயங்கரமாக. வண்டி ஓட்டவும் முடியல. அப்படியே ஃபோட்டோ எடுக்கலாம்ட்டு இப்படி ஹெல்மெட்டை கழட்டினது தான். ஹெல்மெட்டை க்ளவ்வையும் கழட்டினேன். செமையாக ஃப்ரீஸ் ஆகுது. தம்பியோட என்எஸ் வந்து ரொம்ப அனுத்துதுங்கிற மாதிரி சொன்னார். நம்மளது ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியலை. நோட்டீஸபிளான டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. கீரை கட் பண்ணி விட்டால் நல்லா விருட்டுன்னு போகுது. ஆனால் டைம் ஆகாம கொஞ்சம் பயமாகுது. கூலிங் ரொம்ப ஆகுது. பேச முடியலைங்க. அவங்க பாருங்க, பனி கட்டி அப்படியே உருகுனமாக்கி அப்படியே வந்தமாக்கி அப்படியே உருகுனமாக்கி நிற்கிது பாருங்க. ஆனால் அது கேமராவில் தெரியுமான்னு தெரில. பனிக்கட்டிலாம் நிறையா தெரியுது. அப்போ அங்கே பாருங்க பனிமலையெல்லாம் எப்படி தெரியுதுன்ட்டு. வாவ், ஜெய் ஹோ, ஜெய் ஹோ. பனிமலை கிட்டே வந்துட்டோமா? கீழே இருந்து பார்த்தேங்க. இப்போ பாருங்க, அது கிட்டே வந்த மாதிரி தெரியுது. ஆனால் கேமராவில் எந்த அளவு கேப்சர் ஆகுதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஆனால் என்னால் சத்தம் போட்டு பேச முடியல. ரொம்ப அப்படியே மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, கேமராவில் தெரியுதான்னு எனக்கு தெரில. ஆனால் அதை பார்த்துட்டு இருந்தால் வண்டி அப்படியே ஒன் சைடாக இழுத்துட்டு போகுது தனியா. ஐயோ, கொஞ்சம் ஏமாந்தான் ஸ்லிப்பாச்சுன்னா பரப்பிடுவோமுங்க. எங்கிட்டு பார்த்தாலும் கல்லாக இருக்குது. இல்லை குழியாக இருக்குது, இல்லை பாதாளமாக இருக்குது. முடியலைங்க. நம்ம கோப்ரோ பேட்ரி 3 வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 2 போட்டோம். 3ஆவது ஓடிட்டுருக்கு. 3ஆவது தீர்றதுக்குள்ளே கேம்ப் சைட்டுக்கு போயிடணும். இங்கே பாருங்க, மக்கா சரியான ஸ்டீப்பாக ஏறுதுங்க. அந்த வானத்தோட ப்ளூவை பாருங்க, எவ்வளோ ப்ளூயிஷாக இருக்கு. எப்படி சன்ஷேட் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி கொஞ்சம் நிழல் கொஞ்சம் வெயில், கொஞ்சம் நிழல் கொஞ்சம் வெயில். இதெல்லாம் எப்படி தாங்க உருவாச்சு இந்த இடம்லாம்? கடவுளின் படைப்பில் வந்து சத்தியமாக ஒவ்வொரு நொடியும் ஆச்சரியப்படுத்துதுங்க கடவுளோட படைப்புலாம். எலி பாருங்கள், சின்ன எலி கூட இதே கலரில் தான் இருக்குது. பார்ச்சலா பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் இருக்குங்க. அது வந்து இங்கேருந்து கரெக்டாக 17 கிலோமீட்டருங்க. மணி இப்போ எவ்வளோ தெரியுங்களா? 5:40, 6 மணி ஆக போகுது. சார்ஜ் 47, 6 மணி ஆக போகுது. ஆனால் எப்படி வெளிச்சடிக்குது பாருங்கள். இங்கெல்லாம் டக்குன்னு இருட்டு ஆகாதுங்க.
8 மணிக்கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன். இருட்டுறதுக்கு தெரில, இருட்டுறதுக்குள்ளே போயிடுவோமா என்னான்னு அதுவும் தெரில. ஏதோ வந்து நெப்டியூன், பிளாட்டோ, ஏதோ செவ்வாய் கிரகத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க சத்தியமாக. பாருங்க, இது என்னங்க இது என்னங்க இது, எப்படிங்க இது, எப்படிங்க இது? அண்ணன் திலீப்பனை இப்போ தட்டி பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து நம்ம தட்டி பிரிக்கலாம் வேண்டாம், அப்புறம் நம்மளே தட்டி பிரிக்கிற மாதிரி ஆகிடும். பொறுப்பாக போவோம், என்ன அவசரம்? போய் என் கம்முன்னு குப்புற அடித்து படுக்க தானே போகிறோம். நான் பேச முடியலைங்க சத்தமாக. இது பழைய பாலம் மாட்டும். அப்படியே அப்பா இங்கே பாருங்க, வாட்டர் கிராசிங். புகை அடிக்குதுங்க ஃபுல்லாக. அம்மா சாமி, தெரியாதனமா கண்ணாடி நீக்கி வச்சிட்டேன், புகை கிளம்புது. பனி மேலே அப்படியே உருகி வந்துக்கிட்டே இருக்குங்க, பயங்கரமாக உருகி வருது. டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு வெயிலுக்கு. நமக்கோசரம் கீழே நிற்கிறாங்கன்னா என்னன்னு தெரில, நமக்கோசரம் நின்னாங்கன்னா கல்லெடுத்தே அடிப்பாங்க சத்தியமாக. அப்பா என்ன, ஒவ்வொரு மலை ஒவ்வொரு கலரில் இருக்கு, ஒவ்வொரு மலை ஒவ்வொரு மாதிரி இருக்கு. வண்டி ஓட்டவே தோணல, நின்று வேடிக்கை பார்க்கலாம்னு தான் தோணுது. ஆமாம், இதெல்லாம் பார்த்தா ஒரே மண்ணு மாதிரியே இருக்கு. ஆமாம், மணி 6 மணி ஆச்சுங்க. பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகுது சத்தியமாக, முடியல, பேசவும் முடியல. அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது பயங்கரமாக, வண்டி ஓட்டவும் முடியல. அப்படியே ஃபோட்டோ எடுக்கலாம்ட்டு இப்படி ஹெல்மெட்டை கழட்டினது தான், ஹெல்மெட்டை க்ளவ்வையும் கழட்டினேன். செமையாக ஃப்ரீஸ் ஆகுது. தம்பியோட என்எஸ் வந்து ரொம்ப அனுத்துதுங்கிற மாதிரி சொன்னார். நம்மளது ஒன்றும் பெருசாக பெரிய லெவலில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியலை, நோட்டீஸபுளான டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. கீரை கட் பண்ணி விட்டால் நல்லா விருட்டுன்னு போகுது. ஆனால் டைம் ஆகாம கொஞ்சம் பயமாகுது, கூலிங் ரொம்ப ஆகுது, பேச முடியலைங்க. அவங்க பாருங்க, பனி கட்டி அப்படியே உருகுனமாக்கி, அப்படியே வந்தமாக்கி, அப்படியே உருகுனமாக்கி நிற்கிது பாருங்க. ஆனால் அது கேமராவில் தெரியுமான்னு தெரில, பனிக்கட்டிலாம் நிறையா தெரியுது. அந்த இடத்துல பாருங்கள், ஸ்னோ நல்லாவே தெரியுது, ஸ்னோ நல்லா தெரியும். உருகி வந்து அப்படியே பாதியோடு நிற்கிது பாருங்க, ஒயிட் கலரில் ஸ்னோ. சத்தியமாக அட்லீஸ்ட் நவுத்துதுங்க கூலிங். இப்போவே இந்த போடுறது கம்முன்னு நான் தெர்மல் லைனரை போட்டாகணும்னு நினைக்கிறேன். கையெல்லாம் பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகுது, கால் தெர்மல் லைனர் போட்டாகணும். அட்லீஸ்ட் நவுத்தி ஓட்டிகிட்ருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் நம்ம கேம்ப் சைட்டுக்கு போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ரொம்ப ஸ்பீடப் ஆகி தான் போயிட்டுருக்கேன். எல்லா ரைடர்ஸும் முன்னாடி போயிட்டாங்க, நான் தான் கடைசியாக போயிட்டுருக்கேங்க. நம்மளுக்கு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுவிட்சாக வந்ததுங்க, ஒன்றும் முடியலை சத்தியமாக. ஒரு லெவலுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணால் அப்படியே பிளாடர் வெடிக்கிற ஸ்டேஜுக்கு ஆகிடுது. ஐயோ என்னங்க இப்போவே இந்த நடுங்குது.
எல்லா ரைடர்ஸும் முன்னாடி போயிட்டாங்க. வண்டி 60க்கு மேலே போகலைங்க. நானும் போட்டு முறுக்கி பார்க்குறேன். 60 தான், 55, 60. இங்கே பாருங்கள் 55 தான். GoPro பேட்ரி டவுன் ஆயிடுச்சுங்க. பேட்ரி மாற்றி ஆகணும். கொஞ்ச நேரத்துக்கு மேலே ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. பேட்ரி மாற்றி ஆகணும். Difficult roads often leads to beauty destination. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். கடினமான சாலைகள் தான் மிகவும் அழகான இடங்களுக்கு நம்மளை கொண்டு கூட்டிகிட்டு போ. அவர் வீடியோ எடுங்க என்னை பின்னாடி GoProவில் அப்படின்னாரு. வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு அவரது ஹிமாலயன் 411 பிரிச்சுக்கிட்டு போகிறாரு. நம்மளது எக்ஸ்பல்ஸு சின்ன தம்பி. நம்மளது எங்கே பிரிச்சுக்கிட்டு போவோம்? நம்மளது பறிச்சுக்கிட்டு தான் போவோம். எங்கே போய் நான் வீடியோ எடுக்க? அநேகமாக நம்ம ஸ்னோ பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேங்க. ஆனால் கூலிங்க ஒசட்டெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. போயிட்டு வேசலின் போட்டே ஆகணும். அப்போ அங்கே பாருங்க பனிமலையெல்லாம் எப்படி தெரியுதுன்ட்டு. வாவ், ஜெய் ஹோ, ஜெய் ஹோ. பனிமலை கிட்டே வந்துட்டோமா? கீழே இருந்து பார்த்தேங்க. இப்போ பாருங்க அது கிட்டே வந்த மாதிரி தெரியுது. ஆனால் கேமராவில் எந்த அளவு கேப்சர் ஆகுதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஆனால் என்னால் சத்தம் போட்டு பேச முடியல. ரொம்ப அப்படியே மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க கேமராவில் தெரியுதான்னு எனக்கு தெரில. ஆனால் அதை பார்த்துட்டு இருந்தால் வண்டி அப்படியே ஒன் சைடாக இழுத்துட்டு போகுதுனியே. ஐயோ, கொஞ்சம் ஏமாந்தான் ஸ்லிப் ஆச்சுன்னா பரப்பிடுவோமுங்க. எங்கிட்டு பார்த்தாலும் கல்லாக தான் இருக்குது. கல்லாக இருக்குது, இல்லை குழியாக இருக்குது, இல்லை பாதாளமாக இருக்குது. முடியலைங்க. நம்ம GoPro பேட்ரி 3 வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 2 போட்டோம். 3வது ஓடிட்டுருக்கு. 3வது தீர்றதுக்குள்ளே கேம்ப் சைட்டுக்கு போயிடணும். இங்கே பாருங்க மக்கா 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 மக்கா. மூணாவது பேட்ரி போட்டேன்னு சொன்னேன்லைங்க. அந்த 3வது பேட்ரி வந்து டொக்கு பேட்ரியாக போச்சுங்க. பேட்ரி ஃபுல் சார்ஜ் இருந்துச்சு, ஆனால் உடனே பார்த்தா சார்ஜ் எம்டின்னு காமிக்குது. வேஸ்ட் பேட்ரிங்க அது. அப்போ இந்த ரிமைனிங் இதை வந்து நான் எடுக்க முடியாது. ஏன்னா மீதி இதை வந்து நான் சார்ஜில் போடலை. நான் வரும்போதே சார்ஜில் போட்டிருந்தேன் அப்படின்னா சத்தியமாக எடுத்திருப்பேன். இனிமேல் தான் வேறு லெவலில் இருக்க மாட்டிருக்கு. இனிமேல் தான் ஆஃப் ரோடிங் நிறையா வருது. பயங்கரமான மிஸ்ட்டு. இங்கே பாருங்கள், சூரஜ் ஸ்டால் தி விஷ் லாக்கர். ஏங்க எவ்வளோ தூரமாக வரீங்க? ஒரு 5 கிலோமீட்டரா தெரியும். எங்கே இருந்துச்சு தெரியுமா? அந்த முன்னாடி டேங்கு கிட்ட இருந்துச்சு. இப்போதான் விழுந்துச்சு.
நல்ல நேரங்க. ஹோல்டர் என்ன ஹோல்டர் யூஸ் பண்ணுறீங்க? நார்மல் ஹோல்டர் தான். ஏன் போபோ வாங்கிக்கிங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஹோல்டரில் வைக்கலங்கண்ணா, ஃபோட்டோ எடுக்க வெளியே எடுத்து ஃபோட்டோ வச்சுட்டு பாக்கெட் வச்சுட்டு தான் வந்தேன். பாக்கெட்டில் வச்சே விழுந்துருச்சா? ஐயோ, என்ன ஃபோன் இது? ஐஃபோனு. ஐயோ மகாராசா, ஏப்பா இப்படி பண்ணுறீங்க? நல்லா குளிர். ஃபோனு தப்பிச்சுதுங்க, கரெக்டாக காணான்னு தொலைவிட்டு இருந்தால் டேங்க்லேருந்து கீழே விழுவுதுங்க. ஒருத்தருக்கு ஆக்சுவலாக ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி ஐஃபோனுங்க ரிட்டன் 5 கிலோமீட்டர் ரோட்டில் பார்த்துக்கிட்டே வராரு. ஆனால் அவர் நின்று எதுக்க வராருன்னு நின்னோம். எங்கே ஃபோன் தொலைஞ்சிருச்சுங்க அப்படிங்கிறாரு. எங்கே பார்க்க டக்குன்னு அவரோட டேங்குக்குள்ளேருந்து விழுவுது. அவர் ஆர்எஸ் வண்டிங்கிறனால டேங்கு பெருசு, அந்த டேங்குக்குள்ளே சிக்கிக்கிட்டே 5 கிலோமீட்டராக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ பெரிய லக்கு. கரெக்டாக என் கண்ணில் பாடுறேன்னா டக்குன்னு விழுவுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுத்துட்டோம். பெரிய லக்குங்க, அப்பா மறக்கவே முடியாதுங்க. குளிர் அல்டிமேட்டாக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்குது. கிளைமேட் அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்பாப்பா 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 சொல்லையே வார்த்தை இல்லைங்க. இன்னும் 30 கிலோமீட்டருங்க. ஹெல்மெட்டை மட்டும் கழட்டுனுங்க. உண்மையாலுமே மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இல்லை. இப்போ என்னென்னா இந்த வைசரை ஓப்பன் பண்ணால் ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஐயோ லாரியெலாம் வர வருது. வைசரை க்ளோஸ் பண்ணால் மிஸ்ட்டு மாதிரி ஃபுல்லாக உள்ளே கோத்துக்குது. ஒன்றும் சமாளிக்க முடியல. லாரியெல்லாம் வருது. அப்பா ஆண்டவா, புகைய பாரு காலம். இங்கே பாருங்க, உள்ள நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு என்னமோ. என்ன தம்பி, நம்மளை விடவே மாட்டான்னுலாட்டு இருக்கு. கொஞ்சம் அப்படியே முன்னாடி போங்க. வழி இல்லைங்க, இங்கே பாருங்க. இதில் எப்படி தாண்டதுன்னே தெரியலையே. டக்குன்னு ஓடிடுங்க. வண்டி வருது வருது வருது. நில்லுங்க நில்லுங்க. பாருங்க வாட்டர் கிராசிங்க. ஓய் ஓய் ஓய். அப்பா சரியான ஆஃப் ரோடிங். இப்போ தான் இந்த அண்ணன் போயிட்டுருக்காரு போகிறேன் கீழே. தம்பி தேனிச்சு எப்போ ஓட்டரா விடுவார். அங்கே கரணம் தப்புனா மரணங்கோ. சத்தியமாக கரணம் தப்புனா மரணம் தான் இது. அங்கே வருங்க, இங்கெல்லாம் நிற்கிறதுக்கே இடம் இல்லைங்க சத்தியமாக. கடைசி அந்த சர்ச்சுவுக்கு கடைசி ஒரு 20 கிலோமீட்டருங்க. பயங்கர சவாலாக இருக்குங்க. நம்ப வண்டியா? ஏய் இப்போ ஃபுல்லாக உருண்டை கல்லாக இருக்குங்க. அது ஏறுனா அப்படியே புரட்டி விடும். இந்த லாரி பின்னாடியே தாங்க போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ரொம்ப ஆஃப் ரோடிங்காக இருக்குங்க. இன்னும் பாருங்க மேலே ஐஸ் மலை. இதை தாங்க கீழே இருந்தே பார்த்துட்டு வந்தோம். இப்போ எங்கள் கிட்டேயே வந்துடுச்சு.
அதிகமாக நான் தாங்க லாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். நிறைய இடத்துல நின்று ஃபோட்டோ வீடியோ எடுத்தேன். நிறைய இடத்துல சுவிட்ச் ஆஃப் போனேன், ஒன்றும் முடியலை. அப்புறம் கோபுரம் ரொம்ப பாதிச்சிருச்சு. அப்புறம் இத்தனை சிரமத்துக்கு பிறகு டெய்லாக இருந்த அண்ணன் வந்து நீ என்னமோ பண்ணுறா, நீயே டெய்லாக வந்துட்டு கிளம்பிட்டாரு. நான் தாங்க இப்போ கடைசியாக போயிட்டுருக்கேன். 15 பைக்கு நான் தான் கடைசி. அம்மாடி எப்படி போகுது பாருங்க, புகை தள்ளிக்கிட்டு. அம்மாடி கடைசி 25 கிலோமீட்டர். நான் கூட இப்படியே தான் இருக்கும், அட்லீஸ்ட் நவுத்தி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ட்ராடினரியான ஆஃப் ரோடுங்க, எக்ஸ்ட்ராடினரியான ஆஃப் ரோடு. பின்னாடி பாருங்கள் டெரெயின் எப்படி இருக்குது, அந்த ஐஸ் மலையை பாருங்கள். அப்பா வேகமாக அடிச்சு நவுத்திடுவேன். டாப் பாக்ஸ்க்கு இது கலந்து குப்பர் அடிச்சிருச்சுன்னு வைங்க. பின்னாடி பிளாஸ்டிக் டாப் பாக்ஸ் தான், ஸ்டீல் மாதிரி ஜின்னுன்னு மாட்டியிருந்தேன்னு வைங்க, எந்திரிச்சு நின்னா பிரில் ஓட்டிடுவேன். ஆனால் வந்து அது பிளாஸ்டிக் டாப் பாக்ஸு விலை கம்மியானது, இந்தளவுக்கு வர்றதே பெருசு. அதனால் பயந்துக்கிட்டு அதுக்கோசரம் அப்படியே இருக்காங்க. இல்லைனாலும் பட்டாசு பார்த்துருவேன். அப்பா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. ரெடி, 3, 2, 1. வாவ், எப்படி இருக்கு? இது என்ன தனியாக ஆடுது இந்த செட்டப்பு, எங்கேருந்து ஆடுன்னு தெரியலையே. போச்சுடா இந்த இடத்துல, இது எப்படி டைட் வைக்கிறதுன்னு தெரியலையே. இந்த செட்டப் மட்டும் தனியாக ஆடுது. வியூவை பாருங்கள், வியூ இங்கிட்டு பாருங்க, எல்லாம் மிருகன ஜம்போ மாதிரி தன்னந்தனியாக போயிட்டுருக்குங்க. எல்லாருமே போயிட்டாங்க. மழை தூருது, பிரிச்சு எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நல்லா மாட்டணும். மேலெல்லாம் ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. எல்லாருமே போயிட்டாங்க. எல்லாருமே ரூமுக்கு குயிக்காக போகணும் அப்படின்னு சொல்லி போனாங்க. நாங்கள் இந்த லொக்கேஷனெல்லாம் பார்க்காம அவதி எடுத்து போய் என்னடா பண்ணுறது போங்கடா அப்படின்ட்டு பொறுமையாக பார்த்து அனுபவிச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். நானும் தேனிசினி மட்டும்தான் போயிட்டுருக்கோம். பொறுமையாக போவோம். இன்னும் ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். தெரில, பார்ப்போம். மழை வேறு தூரல் போடுது, அப்பப்போ விரட்டுது. ஜஸ்ட் ஒரு செகண்ட் இந்த வியூவை மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு செகண்ட் இந்த வியூவை மட்டும் பாருங்கள். மணி கரெக்டாக மணி 7 போகுதுங்க. பார்த்தா 7 மணி மாதிரி அங்கே இங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரி வருது பாருங்கள். எங்கெங்கெல்லாம் ஃபால்ஸ் மாதிரி வருதோ அங்கெங்கெல்லாம் வந்து ஐயோ இங்கே பாருங்க, எங்க இது கொஞ்சம் டேஞ்சரான ஏரியாங்க. ஓ ரொம்ப டேஞ்சரான ஏரியா. இங்கே பாருங்க, பல்லெல்லாம் டைப் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பல்லு டைப் அடிக்க ஆரம்பித்து விட்டது. இங்கே பாருங்க, என்னங்க இது, என்னங்க இது. ஹர் ஹர் மகாதேவ், சத்தியமாக சொல்கிறேன். என்னங்க இது. பாங் 109, சார்ஜு 21, லே 273ங்க. 500 இப்போ 273. சர்ச்சுன்னா 21 கிலோமீட்டருங்க. சத்தியமாக இவ்வளோ அழகாக இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுன்னு வைங்க.
வண்டிக்கு டிரைவர் ஒருத்தரையும் கூடயே கூட்டியாந்துருப்பேன். நீ ஓட்டுறா, நான் பின்னாடி உட்காந்து ஜாலியாக வியூ என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு வீடியோ பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பேன் சத்தியமாக. சி வெள்ளை கலரில் ஒரு மூட்டையாட்ட தெரிஞ்சது நான் ஐஸுன்னு நினச்சிட்டு நிப்பாட்டுறதுக்கு போயிட்டேங்க. கடைசியில் பார்த்தா அது வெள்ளை கலர் மூட்டை சாக்கு, வெள்ளை கலர் சாக்கு. பல்ப் வாங்கிட்டேடா குமார். எல்லாம் எங்கே போனாங்களா தெரியல, ரூம்க்கே போயிட்டாங்களா இதை போயிட்டுருக்காங்களா என்ன ஏது எதுவும் அறியலாம். ஆஃப் ரோடு நல்ல நேரம் நல்லா இருந்துச்சு ரோடு. வெல்கம் யூ டு கென்லுங் சாராய். இந்த வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்க. சைடு போட முடியுமா, வாய்ப்பு இருக்கா? சைடு போட முடியாது, முன்னாடியே போக வேண்டியதான். ஐயோ கீழே பார்த்து போகணும் அண்ணன் சொன்னார். ஆமாம், கீழே பார்க்கல அப்படின்னா டயரு கல்லில் ஏறி மாட்டிடும். எப்படி தாங்க இங்கேயெல்லாம் தங்கி வேலை பார்த்து பொழப்புத்தனம் நடத்துறதுங்கிறதெல்லாம் என்ன வேலை. ஐயோ, ஆனால் இவங்க பார்க்கலைன்னா நம்ம எப்படிலாம் வந்து சுற்ற முடியாது. இப்படியே தாங்க இருக்குது ரொம்ப தூரத்துக்கு. எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு தெரில, ஆனால் கண்ணுக்கு பார்க்குற வரைக்கும் இது மாதிரி தான் தெரியுது. நான் கூட ரோடு கொஞ்சம் தூரத்துக்கு நல்லா சல்லுன்னு இருந்துச்சா, சரி ரோடு சூப்பராக இருக்குது, ஒரு தட்டிடலாம், அசால்ட்டாக போயிடலாம் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு தாங்க ரோடு இப்படி இருக்குது. அதுக்கப்புறமா ரோடு டெரிஃபிக்காக இருக்குது. ஒரு சின்ன வாட்டர் கிராசிங்க. அப்பா சவுண்டு எப்படி வருது பாருங்க இதில் வரும்போது. பிபி பாபு இந்த பாலம் எப்படி தம்பி இவ்வளோ வெயிட்டு தாங்குது? இந்த பாலம் தாங்கிடும். இங்கே தான் ஒரு பாலம் மாதிரி போகுது, இங்கே தான் ஒரு பாலம் மாதிரி போகுது பாருங்க. இப்போ தான் கொஞ்சம் தூரம் ரோடு நல்லா இருந்துச்சு. ஆமாம், மணாலி சர்ச் ரோட் டிஸ்பிளே போர்டு. இங்கே பாருங்க சவுண்டு எப்படி வருதுன்னு பாருங்க. கட்டா 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 கடா 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 கடா. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க. நம்ம வண்டிக்கு தான் ஆஃப் ரோடுனா கை வந்த கலையாச்சு. நம்ம வண்டிக்கு நமக்கும் ஒயிட் ஹார்ஸு ஆசை தீர ஓட்டுறா. பின்னாடி ஒரு பையன் வரான் அப்படி, யுனேஷ். ப்ரோ ஒன்றாவே போகலாம் ப்ரோ, பயமாக இருக்குது அப்படின்னாரு. அதனால் ரேஸ் பண்ணாமல் அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்ருக்கேன். இன்னும் வந்து ஒரு 15 கிலோமீட்டருங்க, 15 to 16 கிலோமீட்டரு போயிடலாம்னு சொல்லி நம்புகிறேன். லைட் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. மணி பார்த்தீங்கன்னா 7:10. குதிரை நடந்து போயிட்டுருக்கு, மாச்சல் குதிரை.
மேலே சஸ்டெயின் பண்ண முடியலைங்க. ஓரளவுக்கு மேலே குளிர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகுது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகுது. வெரி ஹை. ரோடு நல்லாயிருக்கு, ஸோ நோ இஷ்யூஸ். ஆனால் இதில் இந்த ரோட்டில் இல்லை அப்பா, ரோடு செமையான ஸ்ட்ரெச்சு கிடச்சிருக்குங்க. அப்பா அடி வியூவை பாருங்கள், செம்மையான ஸ்ட்ரெச்சுங்க, செம்மையான ஸ்ட்ரெச்சு. என்னால் நார்மலாக பேச முடியலைங்க, செம்மையான ஸ்ட்ரெச்சு. ஆனால் இந்த மாதிரி செம்மையான ஸ்ட்ரெச்சு தான் நம்பக்கூடாது. இதை நம்பி ஃபுல்லாக ஃபாஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா திடீர்னு என்ன வேணால் நடக்கும். அப்போ நம்ம சடனாக வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும். நல்லாவே லைட்டு மறைஞ்சிருச்சுங்க, நல்லாவே மறைஞ்சிருச்சு. லெஃப்ட் சைடு ரைட் சைட்லாம் அப்படியே ஹில்ஸ் அப்படியே கருகும்னு ஆயிடுச்சு, அந்த வியூவெல்லாம் மறைஞ்சிடுச்சு. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது நைட் டைமு லடாக்கில் வண்டி ஓட்டுறதுக்கு. இந்த ஹில்ஸோட டெரைனை வந்து நம்ம புரிஞ்சிக்கவே முடியாதுங்க சத்தியமாக. அப்படி தான் இருக்குது, ப்ளைனாக இருக்குது, ஏறுது இறங்குது, பாலைவனம் மாதிரி போகுது, பச்சை பசேர்னு போகுது, ஆறு போகுது, என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குங்க. அப்பா அவ்வளோதான், இன்னொரு 4 மணி நேரத்தில் ரூமுக்கு போயிடும்னு நினைக்கிறேன். இன்னும் கரெக்டாக 7 to 8 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. தூரஜ் கேம்பஸ். ஏங்க இதுங்களா? தெரியலையே, போய் பார்க்கலாமா? ஆனால் நம்ம ஆளுங்க இருந்தால் வெளியே இருப்பாங்களா? கண்டிப்பாக நம்ம ஆளுங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் அட்வென்ச்சர் கேம்ப்புன்னு சொன்னார். என்னாச்சு, மழையா? இது நம்ம ஆளுங்களா? நீங்க பார்ப்போம். ஏங்க இல்லைங்க, ஏங்க இல்லை 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 இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க, நான் அந்த கோப்ரோ கழட்டி உள்ளே வைக்கணும். அப்பாடி ஒரு வழியா 10 ஸ்டேக்கு வந்தாச்சுங்க. சர்ச்சு அட்வென்ச்சர் கேம்பிங். அட ரூமுக்கு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மழை பிடிச்சி அடின்னு அடிச்சு எங்களை போட்டு பாட்டு வாங்க வச்சிருச்சிங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டு தொலைஞ்சிருக்காது. இதாங்க இது 2 பெட்டு இருக்கு. நம்ம கைலிக்குள்ள பூந்துட்டாரு. என்னையாது? சூப்பரு. ஓப்பன் பண்ணு போடு 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 போடு.